நாங்கள் முழுக்க முழுக்க மழை நீர் தான். இதில் எதுவுமே வந்து நாங்கள் நிலத்தடி நீரோ ஆற்று நீரோ ஊற்று நீரோ எதுவும் கிடையாது. இது இவ்வளோ பியூராக இருக்குது. எந்த கரண்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ரோட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. இங்கே பைக் எதுவும் போகாது, கார் எதுவும் போகாது. லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு உள்ள வரப்போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு அப்போல்லாம் சாணி போட்டு மொழுகுவாங்களோ அது மாதிரி மொழுகி வச்சுருக்காங்க. ஒரு சமதளமான ஒரு பரப்பு. இது எப்படி அவங்க வந்து செஞ்சாங்கன்னே தெரியல. கேட்டேன், இது எல்லாமே இந்த வீடு கட்டினதுலேருந்து இந்த இடத்துல இருந்து இது இவங்களாவே வந்து சொந்த முயற்சியில் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே கட்டின அந்த கல் கொண்டு வந்து இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த வீட்டை வந்துட்டு கட்டிருக்கதா அவங்க சொன்னாங்க. உள்ள போலாமா? இது எல்லாமே காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளாக இருக்குது. நாம் இந்த இடம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பரப்பளவு கிடையாது. எல்லாம் மேடும் குழியுமா இருந்தது. அப்போ அந்த இடத்த சீர்படுத்துகிறோம். அதில் இருக்கிற தேவையற்ற கற்களை வீடுகளாகிடுச்சு. நம்ம நிறைய வீடு போயிருக்கோம், நாங்கள் நிறைய இடங்கள்ல போய் சுற்றி பார்த்துருக்கோம். ஒரு நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இங்கே வந்து லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இன்னமும் வந்து பிரமிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கல் மணலாக மேடு பள்ளவமாக இருந்தது. இவங்க எப்படி இதை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து டெய்லியுமே சாணி வச்சு மொழுகு. சாணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை போட்டு இது பண்ணுவோம். இது இருக்கிற மண்ணை எடுத்து அப்படியே மட்டப்படுத்தி நாங்கள் வந்து கீழே வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங்லாம் அதுவும் கிடையாது. சிமெண்ட் ஃப்ளோரிங் மண்ணு, முழுக்க முழுக்க மண்ணு தான். அது மாதிரி இந்த சுவர் எழுப்புனதெல்லாம் எல்லாமே மண்ணு தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இப்போ மற்ற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீர் நெருப்பு காற்று இந்த 3 சமநிலையில் இருக்கும்போது ஒரு உயிர் உருவாகும். இப்போ சிமெண்ட் வீடு பார்த்துட்டிங்கன்னா அதில் காற்றோட்டமே இருக்காது, மூக்கு அடைச்ச மாதிரி தான். அந்த ஏன்னா சிமெண்ட் பிளாஸ்டர் போட்டு அடைச்சிட்றோம். அப்போ அதில் என்னதுன்னா காற்று உள்ளே போகாது. காற்று உள்ளே போகலைன்னா அது ஒரு உயிரற்ற தான். ஆனால் இந்த மண் சுவர் பார்த்துட்டிங்கன்னா சுண்ணாம்பு தான் பூசியிருக்கோம். காற்று சுவாசிக்கும். அப்போ சுவாசிக்கும் போது அதான் உயிருள்ள வீடு. நம்ம நோய்க்கான அதிகப்படியான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இருக்கும் வீடு. நான் வந்து இந்த வீடாக பார்க்கல, என்னோட இன்னொரு உறுப்பாக தான் பார்க்குறேன். தோல் பார்த்துட்டிங்கன்னா எப்படி சுவாசிக்குது, அது பெருங்குடலுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் நம்மளோட இன்னொரு புறத்தோல் தான் வீடு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ உங்கள் பாதம் முழுக்க தரையில் இருக்குது. ஆமாம், டைல்ஸ்லையோ மார்பிள்ஸ்லையோ கிடையாது. அப்போ இந்த நிலத்தோட முழுமையாக தொடர்பு ஆகுறீங்க. அப்போ உங்களோட உடம்புல ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கூட இந்த பூமி தாய் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணலாமே. இப்போ அதுதான் சொல்கிறேன், நான் வந்ததுலேருந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உயிரோட்டத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு 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 ஃபீல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் குயவு பண்ணுறோம். இப்போ வாழ்வியலுக்கு அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இருக்க இடம், அதுக்கு வீடு வேணும். வீடு நாம் கட்டிக்கிட்டோம். தச்சு வேலைகள் பார்த்திங்கன்னா இந்த மர வேலைகள் எல்லாம் நம்ம அது இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா மண் பானைகள் வேணும், ஏன்னா சமைக்கணும் இல்லையா. அதை குயவில் வந்து நம்ம தானியங்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு இதை நாங்கள் இப்போ பண்ணணும். இதுக்குள்ளே தானியம் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் நிலக்கடலை எடுத்து நாங்கள் விதைச்சிட்டோம். விதையை இது ஒவ்வொரு அடுக்கு நாங்கள் வந்து அதைய ஒரு இதை வச்சுட்டு இங்கே சாணி போட்டு மொழிவிடுவோம். அப்போ உள்ளே போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நீண்ட காலமாக அந்த விதை வந்து சேமிப்பு வச்சுக்க முடியும்.